வினோ ஜாப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தகவல் தொழில்நுட்ப உதவியாளர்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போறோம். இது எங்க வந்திருக்குன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்துல மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட மகளிர் அதிகார மையத்துல ஒரு வேகன்சி இருக்குது. ஒப்பந்த அடிப்படையில் கோயம்புத்தூர் பகுதியில பணிபுரியறதுக்கு தகுதியான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. விண்ணப்பங்கள் பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்ல இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பூர்த்தி செஞ்சு 1/12/2025 மாலை 5 மணிக்குள்ள அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துல விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறதுன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பணி தகவல் தொழில்நுட்ப பணியாளர் அல்லது உதவியாளர்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கணும் டிகிரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த 3 இயர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா மேனேஜ்மெண்ட், ப்ராசஸிங், டாக்குமெண்ட், வெப் பேஸ்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இது கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்டு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நீங்கள் எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஐடி பேஸ் பண்ணி வயது பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 35 வயசுக்குள்ள இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சம்பளமா 20,000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. விண்ணப்பிக்க வேண்டிய அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பாருங்க மாவட்ட சமூக நல அலுவலர், மாவட்ட சமூக நல அலுவலகம், பழைய கட்டிடம், அரையன் 5, தரைத்தளம், மாவட்ட ஆட்சியரகம், கோயம்புத்தூர் 0422305156 இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது டவுட்னா நீங்கள் கால் பண்ணி கேட்டு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நாம வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்மே இங்கிலீஷில் இருக்குது. அதனால இங்கிலீஷில் தான் ஃபில் பண்ணலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் போஸ்ட் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா ஐடி அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதிக்கலாம். ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டிருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் கேட்குறாங்க எழுதுருங்க. இந்த இடத்துல ஜெண்டர் கேட்குறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீமேலுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா போட்டுங்க. டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அது என்னங்கிறது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்ன கம்ப்ளீட் ஆன ஏஜ் கேட்குறாங்க அது போட்டுங்க. கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அது என்னங்கிறது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுங்க. மேரின்னு மேரி எழுதுங்க, இல்லைன்னா நாட் மேரின்னு வந்து பார்த்தீங்கன்னா எழுதுங்க. அடுத்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த பேரண்ட் உங்களுடைய அப்பாவுடைய நேமு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கார்டியன் ஹஸ்பண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எழுதிங்க. அடுத்து நேஷனாலிட்டி கேட்குறாங்க பாருங்க, இந்தியனுங்கிறது நீங்கள் எழுதுருங்க. உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க. இந்த இடத்துல என்ன எழுதுனா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா 10th 1ன்னு போட்டு 10th 2ன்னு போட்டு 12th 3ன்னு போட்டு டிகிரி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எழுதுறோம். அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க பாருங்க, கவர்மெண்டா பிரைவேட்டா என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருங்க. அட்ரஸ் பார்த்த கம்யூனிகேஷன் உங்களுடைய அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக அந்த இடத்துல எழுதுருங்க. அப்பதான் உங்களுக்கு இன்ட்ரி கால் லெட்டர் அனுப்புவாங்க. கான்டாக்ட் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்க, உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா எழுதுருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ் கேட்குறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா என்னங்கிறது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எழுதுருங்க. அடுத்து பாருங்க அதர் சர்டிஃபிகேஷன் ஒர்க் ஷாப் ட்ரைனிங் ஏதாவது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா போயிருந்தீங்களா அதை வந்து பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் எழுதிக்கலாம். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா விட்டுலாம் கம்பல்சரி கிடையாது. அடுத்து வந்து பாருங்க ஃபைனலாக முடிஞ்சிச்சு. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு. நான் சொல்லிக்கிறது எல்லாமே கரெக்டு. எல்லா டாக்குமெண்ட்டுமே நான் வச்சிருக்கேன் எல்லாமே கரெக்டாக அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கீழே நீங்கள் சைன் பண்ணிடுங்க. சைன் பண்ணிட்டு லெஃப்ட் சைடில் பிளேஸ் டேட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுங்க. போட்டிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1/12/2025 மாலை 5 மணிக்குள்ள நீங்கள் அனுப்பணும். அதுக்கு மேலே போச்சுன்னா நிராகரிக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் ஏதாவது தப்பாக ஃபில் பண்ணாலும் உங்களுடைய எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிராகரிக்கப்படும். டாக்குமெண்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டேட் பண்ணணும். அதெல்லாம் இல்லைன்னா நிராகரிக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்க வேண்டிய அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னது தான். இந்த டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆபீசர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட் கேம்பஸ், ஓல்டு பில்டிங், கிரவுண்ட் ஃப்ளோர், கோயம்புத்தூர் 042223055156 இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோன்னு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருவோம். ஏதாவது டவுட்னா இது மாதிரி பயனுள்ள தகவல்லாம் நம்மளுடைய வினோ ஜாப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ண விடாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ண விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.